இன்றைக்கு வீதிகளிலே அந்த நிகழ்ச்சி நடக்கிறது. இங்கே உட்கார்ந்து இருக்கிற பூர்வீகுடி மக்கள் போய் யாரும் அந்த மாதிரி குத்தாட்டம் ஆட மாட்டாங்க. ஆனா அவங்க கும்பல்ல வந்து ஆடுவாங்க. அப்படியே நம்மால ஒதுங்கி நிற்பான். அப்புறம் அப்படியே இசைக்கு மயங்கி கிட்ட போவான். அப்புறம் இவனை ஆட ஆரம்பிப்பான். அப்புறம் இவன் உள்ள ஒரு சரக்கு போவோம். அப்புறம் ஆய் ஊயுமா. அப்புறம் கடைசியில் ஓய் நம்மால அவன் அடிச்சிட்டான்டா, ஓய் நம்மால அவன் வெட்டிட்டான்டா. அப்புறம் சாதி சண்டை நடக்கும். இந்த மும்பையிலேருந்து வந்தவன், கேரளாவிலேருந்து வந்தவன், கர்நாடகத்திலேருந்து வந்தவன், பெங்களூர்லேருந்து வந்தவன், டெல்லியிலேருந்து வந்தவன், பீகார்லேருந்து வந்தவன், உத்தரப்பிரதேசத்தில் வந்தவன் எல்லாம் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்டில் போய் நின்றுக்கிட்டு பீர் பாட்டில் வச்சுக்கிட்டு குவார்டர் பாட்டில் வச்சுக்கிட்டு ஒரு வயசு பொண்ணை பிடிச்சிக்கிட்டு கட்டி பிடிச்சி ஆடுறான். அப்புறம் அங்கே கை வச்சுட்டான் இங்கே கை வச்சுட்டான்னு சண்டை. அது அப்புறம் சாதியாக பற்றிக்கும். ஆக இந்த பண்பாட்டு கலாச்சார சீரழிவை இந்த நாட்டில் ஒரே ஒரு அரசியல் கட்சி தான். 234 எம்எல்ஏக்களிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, என் தமிழ்நாட்டு வீதிகளிலே எங்களுடைய தமிழ்ச்சி வாழ்ந்த இந்த மண்ணில் எங்கேயோ இருந்து வந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அரைகுறை ஆடையை போட்டுக்கொண்டு மிக மோசமான பாடல் வரிகளுக்கு குத்தாட்டம் போடுகின்ற ஒரு மாபெரும் பண்பாட்டு சீரழிவை தடை செய்ய வேண்டும் என்று பேசிய ஒரே கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. பேசிய ஒரே எம்எல்ஏ நான் தான் பேசினேன்.